Good evening everyone. Welcome to my channel Trade with Peace. இன்னைக்கு நிஃப்டி இந்த பிளேஸ்ல ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆகி இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல நான் புட் சைட் ட்ரேட் எடுத்துக்கிட்டேன். ஆனா இது நேத்தையோட லோ இந்த பிளேஸ் தென் 2 days முன்னால உள்ள லோவும் இந்த பிளேஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ இதுல எது சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் இந்த பிளேஸ்ல புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த பிளேஸ் போகும்போதே 20 பாயிண்ட்ஸ் பக்கத்துல லாஸ் ஆயிருந்துச்சு. ஆனா அது புக் பண்ணல. இங்க எல்லாம் போகும்போது ரொம்பவே லாஸ் ஆயிருந்துச்சு. தென் 3 o'clock அப்புறம் தான் நான் இது புக் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளேஸ்ல வச்சு அது நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். இந்த பிளேஸ்ல வச்சு எகெயின் ஒரு இந்த வீக் ஆப்ஷன் புட் சைட்ல எடுத்துக்கிட்டேன் ட்ரேடு. 20 rupeesக்குள்ள தான் எடுத்திருந்தேன். அதுவும் லாஸ். ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஆவரேஜ் பண்ணும்போது லாஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன்ல இதான் எடுத்திருந்தேன். இந்த பிளேஸ்ல வச்சு பை பண்ணியிருந்தேன். தென் 3 o'clock பக்கத்துல இந்த பிளேஸ்ல வச்சு செல் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இது ஆர்டர்ல பார்த்துக்கலாம். 917க்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன் 1 குவான்டிட்டி தான். 109க்கு பை பண்ணியிருக்கேன். செல் பண்ணது 81க்கு 30 பாயிண்ட்ஸ் மேல இது லாஸ் புக் பண்ணியிருந்தேன். 30 பாயிண்ட்ஸ் பக்கத்துல. தென் ஒரு குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணியிருந்தேன். அது இந்த வீக் உள்ளது. இந்த வீக் ஆப்ஷன் 925க்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். 1 குவான்டிட்டி தான், 20 rupees. இதுல ஒரு 20 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆயிருந்துச்சு. அப்படி இதுல ஒரு 30, இதுல 20 பாயிண்ட், அப்படி 50 பாயிண்ட்ஸ் பக்கத்துல லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ இதோட லாஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 3682 வந்துருந்துச்சு. ஓகே, ஆவரேஜ் பண்ணலன்னா லாஸ் கொஞ்சம் லிமிட்டா இருந்திருக்கும்.